பிரச்சனை தான் ஏன் சொல்லுங்க. பிரச்சனையா வந்தீங்களா? நீ வந்து எவ்வளவு நேரம் நான் சொல்லுமா? வரவே இல்லைங்க. அப்ப நான் வரவே இல்லைங்க. ஐயோ உன் வண்டி வந்துருச்சா? வண்டி டிரைவர் இருந்தாரா? இல்லண்ணா. வண்டி தானா வந்துருச்சா? எப்ப வந்து என்ன பண்ணு நான் சொல்றேன். தமிழக வெற்றிக் கழகத்தின் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளராக இருந்தவர் செந்தில்நாதன். நீண்ட காலமாக விஜய் ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவர். செந்தில்நாதன் திருச்செங்கோடு அருகே உள்ள கூட்டப்பள்ளி என்ற இடத்தில் உள்ள தவேக மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் ஒருவரின் வீட்டிற்குள் நள்ளிரவில் தனியாக சென்று கதவை பூட்டிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இருவரும் தனிமையில் இருந்தபோது அந்த பெண் நிர்வாகியின் உறவினர்கள் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்றுள்ளனர். தவேக மகளிர் அணி நிர்வாகியுடன் செந்தில்நாதனுக்கு திருமணத்தை மீறிய உறவு இருந்ததாக தெரிகிறது. இதை அறிந்த உறவினர்கள் இருவரையும் தாக்கியுள்ளனர். விடிய விடிய பிரச்சினை நடந்துள்ளது. விடியற் காலையில்தான் செந்தில்நாதனை அனுப்பியுள்ளனர். இது தொடர்பான வீடியோ வைரலானது. எப்ப வந்து என்ன பண்ணு நான் சொல்றேன். நேரா வரீங்க, பெங்களூர் பேக்கரி நிக்கிறீங்க, என்ன பாத்தீங்க. நான் சத்தியமா பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன பாய் அங்கிருந்து வந்தாரு. நான் தம்பி கூட்டி எதாச்சும் வந்தேன். என்ன அண்ணன் வந்ததெல்லாம் எனக்கு தெரியும். அங்கிருந்து வந்தாரு, பெங்களூர் பேக்கரி நின்னாரு. வண்டி இப்படி இங்க வந்து கறிக்கடை நின்னா அப்படி நேரா போய் அப்படி வந்து உள்ள வந்துட்டாரு. சரிங்களா? நான் வந்து அம்மாவை எழுப்புறேன். அம்மா காய்ச்சல் கம்பவுண்ட் கூட்டாரு, ஊசி போட வந்தேன். வந்துட்டு பார்த்தா இவர் வண்டி நின்னுது. எதுக்கு ஒரு நேரத்துல வண்டி நிக்குது அம்மாவுக்கு இல்லைங்க. பிரச்சனை தான் ஏன் சொல்லுங்க. பிரச்சனையா வந்தீங்களா? இச்சூழலில் தவேக நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து செந்தில்நாதன் நீக்கப்பட்டார். பாலியல் விவகாரத்தில் சிக்கி தவேக நிர்வாகி நீக்கப்பட்டது அக்கட்சியினர் இடையே பேசுபொருள் ஆகியுள்ளது. ஆனால் தம் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் சிலர் தம்மை சிக்க வைத்ததாக செந்தில்நாதன் கூறியுள்ளார்.